உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க ஹெல்த்த பத்தி மட்டும் இல்ல, அவங்க ஹெல்த்த பத்தி உங்களுக்கு அக்கறை இருக்குன்னா, இந்த வீடியோ உங்களுக்காக தான். எப்பவும் போல ஆஃபீஸ் போற என்னோட ஹஸ்பண்டுக்கு வாட்டர் பாட்டில்ல தண்ணி ஃபில் பண்ணும்போது தான், அதில நெறைய ஸ்க்ராச்சஸ் இருக்கிறதையும், இத நம்ம ரொம்ப மாசமா யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதையும் நான் ரியலைஸ் பண்ணேன். ஒரு தடவை யூஸ் பண்ணி தூக்கி எறிய வேண்டிய பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லயும், ஜூஸ் பாட்டில்ஸ்லயும் கழுவி கழுவி அப்பப்போ தண்ணிய ஃபில் பண்ணி வச்சு மாசக்கணக்குல யூஸ் பண்ற ஹேபிட் நெறைய பேத்துக்கு இருக்கு. இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ்ல நம்ம வெளிய தண்ணி கொண்டு போம்போது, வெயிலால அது ஹீட் ஆகி அதுலேருந்து நெறைய கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகும். ஸோ இவ்ளோ சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்ல நம்ம குழந்தைங்களுக்கு தண்ணி கொடுத்து வேணுமா? ஸோ உங்க ஃபேமிலி மேல உங்களுக்கு அக்கறை இருக்குன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடுங்க. எஸ்பெஷலி பிரெக்னென்ட்டா இருக்கவங்க உங்க பேபியோட குரோத் நல்லா இருக்கணும், ஹெல்தியா இருக்கணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ அவாய்ட் பண்ணுங்க. இந்த மாரி சின்ன சின்ன ஹேபிட்ஸ மாத்திக்கிறதுனால நம்ம ஹெல்த் நல்லா இருக்கும்னு தெரிஞ்சும் நம்ம கிளாஸ் பாட்டில்ஸையும், ஸ்டீல் பாட்டில்ஸையும் ரீப்ளேஸ் பண்ணாம விட்டோம்னா, உண்மையிலேயே நம்ம ஹெல்த் மேலயும், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட ஹெல்த் மேலயும் நமக்கு அக்கறை இல்லன்னு தாங்க அர்த்தம். இனிமே என் ஹஸ்பண்டுக்கும் சரி, என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சரி, எனக்கும் சரி ஸ்டீல் பாட்டில்ஸ் ஆர் கிளாஸ் பாட்டில்ஸ ரீப்ளேஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்ப நீங்க?